சென்னையில் நீண்ட காலமாக மருந்து கடை நடத்தி வரும் வெற்றியூர் இரணிக்கோவிலைச் சேர்ந்த கானா லேனா ராவணமானா கற்பையா செட்டியார் விசாலாட்சி ஆட்சி தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் ராமநாதன், மருமகள் தெய்வானை. அவர்களுக்கு ஒரு மகன் அருணாச்சலம் என்ற அருண், ஒரு மகள் விஷாலாட்சி என்ற ஷாலு. கல்லூரியில் இறுதி வருடம் படித்துக் கொண்டு இருக்கிறார். அருண் MBA படித்துவிட்டு திண்டுக்கல்லில் வங்கியில் பணிபுரிகிறார். அவருடைய மனைவி அன்னம். ராமநாதன் தெய்வானை தம்பதியின் மகள் ஷாலு மிகவும் செல்லமாக வளர்க்கப்படும் பேட்டி. இவர்கள் வாழ்வில் நடைபெறும் சம்பவங்களின் தொகுப்பே இந்த நாடகம். இதில் வரும் பெயர்கள், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனை. கானா லேனா ராவணமானா கற்பையா செட்டியார் விஷாலாட்சி ஆட்சி வீடு. கல்லூரியில் இறுதி வருடம் படிக்கும் ஷாலு கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறார். ஏண்டி அக்கா, என் பேரு இந்த பேருக்கு என்னடி குறைச்ச? நானும் ஐயாவும் நல்லா தானே இருக்கோம். கூப்பிட கூப்பிட தானே பேரு விளங்கும். அவங்க பேர் மட்டும் என்ன நல்லாவா இருக்கு? சசிகா புசிகான்னு ஒண்ணு வாய்க்குள்ளே நுழையலப்போ. ஏத்தா உங்க அப்பச்சி அக்கா காலையில வெள்ளனா வெளியே போனாங்க, இன்னும் வரலையே, என்னாச்சாக்கா? போயிட்டு வரணும்ல, அம்மா அப்பா போயிட்டு வந்துருவாங்க. சோ நான் கிளம்புறேன், பை பை. பிள்ளைகள்லாம் பையங்குதுங்க கூடைங்குதுங்க, ஒண்ணுமே புரியல, போங்க. கானா லேனா ராவணமானா கற்பையா செட்டியார் விசாலாட்சி ஆட்சி வீடு. ராமநாதனும் தெய்வானையும் உள்ளே வருகின்றனர். தெய்வான ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு இப்பதான் விசாலத்துக்கிட்ட கேட்டேன். பலகாரம் கூட சாப்பிடாம காலையில வெள்ளன வெளியே போயிட்டீங்களே தம்பி. ஆத்தா தெய்வான, அந்த கோசமல்லியை கொஞ்சம் சுட வச்சுக்காத்தா, ஆறி போயிருக்கோம். ஒரே டிராபிக், நல்லா ஐயர்கிட்ட வேற நல்ல கூட்டம் வந்தாங்க. ரொம்ப டிராபிக்கா தம்பி? ரொம்ப நல்ல டிராபிக். சரி சாப்பிடு தம்பி, சாப்பிடு சாப்பிடு. இப்பதான் சத்த முந்தி காலேஜுக்கு கிளம்பி போனா. வைகாசுக்கு மேல நான் வியாழனோக்க வருதான், ஆவணிக்கு மேல ஷாலுக்கோ கல்யாணம் பேசுறான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல இடமா அமையுமா, நம்ம பொண்ணு போகிற இடத்துல நல்லா ராணி மாதிரி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பச்சி ஹலோ, நம்ம குலதெய்வ கோயில்ல அப்பச்சி போன படத்துக்கு ஏலத்துல மஞ்சள் எடுத்தீல, அதனால அந்த கருப்பர் நமக்கு நல்லபடியா நடத்தி கொடுப்பாரப்பா. எல்லாம் நல்லா கூடி வந்து நல்லா நடக்கும் தெய்வான, நீ ஒண்ணு கவலைப்படாம இருந்தேன். ஆமாப்பா, அந்த பேத்தி குட்டி காலேஜ் கிளம்புறப்பவே எங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டா. நாங்க நல்லா சாப்பிட்டோம், மாத்திரை எல்லாம் போட்டோம். நாங்க போய் சத்த படுக்கிறோம் தான். நாங்க சரியாக்கா, சமைச்சு வையாக்கா. கடைக்குள் செல்ல ராமநாதன் கடைக்கு கிளம்ப தெய்வானை சமையல் செய்ய ஆயத்தமானார். சாலு தோழிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். கல்லூரியில் ஷாலு தோழிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், வரப்போற நம்ம காலேஜ் டே ஃபங்க்ஷன்ல நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் தான் டான்ஸ் கொடுக்கணும்னு HOD மேம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இன்னும் காலேஜ் டே வரதுக்கு கொஞ்ச நாள் தான் பாருக்கு. ஸோ நம்ம சீக்கிரமா சாங் செலக்ட் பண்ணணும், டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் ஆடுறீங்கன்னு நேம் கொடுங்க, நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எப்போ எங்க ப்ராக்டிஸ் அப்படின்னு. ஓகேவா? அப்புறம் நம்ம செட்ல எல்லாருமே வர்றாங்க. ஓகே, சோ சூப்பர். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி குரூப் அண்ட் ராக். 4 கற்பையா செட்டியார் விசாலாட்சி ஆட்சி வீட்டின் ஹால். அப்பத்தா டிவி பார்த்து கொண்டிருக்க சாலு வருகிறாள்.
வச்சு பாரு, டிவில மகாநதி சீரியலே முடிய போகுது. காலேஜ் தானே ஐயா போயிட்டு வரேன், அங்க மீட்டிங் இருந்துச்சு, அதான் லேட் ஆயிருச்சு. அப்பதான் எங்க காலேஜ்ல காலேஜ் டே வர போகுது, நாங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம். அது என்னக்கா காலேஜ் டேனா என்னக்கா? காலேஜ் டேனா ஆண்டு விழா அப்பதா, நீங்க எல்லாம் கூட வந்து பார்க்கலாம், ரொம்ப கிராண்டா பண்ணுவோம். சரி அக்கா, நாங்க எல்லாரும் வந்து டான்ஸ் பார்க்கறோம் நாங்க. ஓகே அப்பதா, அப்புறம் சொல்லிடுறேன் அப்பதா, இப்பவே நான் காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்கனால டெய்லி பிராக்டிஸ் இருக்கும், நான் தான் சொல்லி கொடுக்க போறேன் டான்ஸ். சோ வரதுக்கு லேட் ஆயிட்டா உடனே நீ புள்ளையை காணோன்னு ஊரை கூட்டிட கூடாது, சரியா அப்பதா? சரிடி அக்கா, உத்தரவு. அப்பதானா அப்பதா. தங்கம், என் தங்கம். காட்சி 5. காலேஜ் ஆண்டு விழா. சாலு படிக்கும் கல்லூரியில் ஆண்டு விழா கோலாகலம். சாலுவின் குடும்பத்தில் அனைவரும் விழாவுக்கு வந்து சாலுக்குள் ஏன் ஆடினீங்க சொன்னீங்களா? அட என் பேத்தியும் அவ ஃப்ரெண்ட்ஸும் எப்படி ஆடி அசதி விட்டாங்க, அழகுதான் முட்டுச்சு. வீட்டுக்கு போனோன்னு எல்லா பிள்ளைகளுக்கும் சுத்தி போடணும். தங்கம் அப்பதான் ஐயா, இவ தீபா, இவ அனிஷா, சைந்தவி, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்.
இல்ல ஷாலு எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா காலேஜ்ல. நீங்க ரொம்ப க்ளோஸ் போல ஷாலுக்கு. ஆமாட்டா. வாட்ஸ்அப் ஆமாட்டா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பேச்சப் எல்லாத்துலயும் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அத தாண்டி அப்படி சொல்றாங்க அப்பத்தா. சிரிக்கிறீங்க அக்கா, சிரிங்க சிரிங்க. கல்லூரி படிப்பு முடிகிறது. திருமண பேச்சு ஆரம்பமாகிறது. தெய்வானை காஃபியை ஆற்றியபடி வருகிறார். தெய்வான சத்த இரு தம்பி. ஊர்ல இருந்து நம்ம கொள்ளக்காரருக்கு கோதையாச்சு போன் பண்ணாங்க. நம்ம சாலத்துக்கு நல்ல மாப்பிள்ளை தாக்கணும்னு சொல்லியிருக்காங்க தம்பி. நல்ல இடமா. அவங்க ஊர் காரக்குடியா. அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்களாம் தம்பி. பைக் கம்பெனி வச்சு பிசினஸ் பண்றாங்களா. நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. கோயில் வந்து இளையாட்டக்கூடியா பெரிய படிப்பு பையன் வந்து பெரிய படிப்பு படிச்சுட்டு பெங்களூர்ல நல்ல வேலை ஐடி கம்பெனில நல்ல வேலையில இருக்காங்க. 2 பையன் தானா. சாதனை பார்ப்போமா தம்பி? எல்லாம் சரியா பச்சி. முதல்ல நம்ம பொண்ணை கேட்போம். ஷாலு நம்ம இப்போ கல்யாணம் பண்றது ஏன்னு கேட்டுட்டு நம்ம பார்ப்போம் பச்சி. நல்லது, சந்தோஷம். அது என்னப்பா சொல்ல போகுது? சின்ன பிள்ளை நாம தான் எதை படமா பார்த்து சொல்லி புரிய வைக்கணும். நல்லதை சொன்னா கேட்க போகுது. அம்மா காஃபிமா. என்ன இங்க காலையில ஒரே ஹாட் டிஸ்கஷன். எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான்டா. வாட் கல்யாணமா? என்னப்பா நான் பிஜி பண்ணனும் சொல்லிட்டு இருந்தனே. மேரேஜ் எல்லாம் இப்போதைக்கு நோ. என்னடி அத்தானோ? வயசு 21 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? அப்பதான் 21 வயசுனா ஒரு வயசா? இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னால இப்போலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆத்தா இதுதான் சரியான வயசு. ஒரு குடும்பத்துக்குள்ள போய் அங்க இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒத்துமையா இருக்கிறதுக்கு இதான் சரியான வயசு. ரொம்ப வயசாயிடுச்சுன்னா நிறைய யோசிக்க சொல்லும், நிறைய பேச சொல்லும். அவங்களோட ஒத்து போகவே முடியாது. தாண்டி அகப்பா வந்துடாத்தா. மனசு நாத்து வச்ச சரி பதிவு. இப்போ மனசு பத்தி வச்ச செடி மாதிரிடா. நட்ட இடத்துல நல்லா கலைஞ்சிடும். மனசு குத்தி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாக்கா, ஐயா சொல்றதுதான் சரி. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து டிவி சீரியல் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டீங்க. இந்த மரம் செடி கொடி இந்த டயலாக்லாம் எனக்கு ஒத்து வராது. என்னடி ராசாத்தி, இந்த அப்பதான் சொன்னா கேப்பீல தங்கோனே. இத தவிர வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன் அப்பதா. காஃபியே வேண்டாம்மா, போமா. விசாலாட்சி ஆட்சி வீடு. அருணும் அண்ணமும் வார இறுதி விடுமுறைக்கு சென்னைக்கு வருகிறார்கள். உட்காருங்க உட்காருங்க பச்சி. அத்தாவா நல்லா இருக்கீங்களா? ஏப்பா இந்த பணியில ஒண்ணுமே தலையில கட்டாம வந்துருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க ஐயா. ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. சரி, நீங்க 2 பேரும் இருக்கீங்க. மாத்திரை எல்லாம் கேட்டா போடுறீங்களா? உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா? எங்கேயுமா காலையில காணோம்? மேடம் 10 மணிக்கு முன்னால எந்திரிக்க மாட்டாங்க தம்பி. அப்படியா? கல்யாணம் பண்ணி போற வயசுல இப்படிலாம் தூங்க முடியுமா தெய்வான? நீங்க வேணா நம்ம ஷாலு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திப்பா. ரொம்ப ஸ்மார்ட். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீ தான் வச்சுக்கணும் நாத்தனாவ. அவ கல்யாணம் சொன்னா கால தூரம் ஓடுறப்போ. என்ன பக்கம் எப்படி சொல்றீங்க? அப்பா போட்டு சொன்னாங்களே கல்யாணம் பேசுங்க ஆரம்பிச்சு. நாங்க பாப்பா சம்மதிச்சாலும் நினைச்சேன். அதுக்குதான் தம்பி உங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்கோம். நீங்க 2 பேரும் சின்ன வயசு பிள்ளைங்க. கல்யாணத்தை பத்தி அவளுக்கு எடுத்து சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களை வர சொல்லியிருக்கோம். கொஞ்சம் தங்கச்சிக்கு சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு சொல்லுங்கப்பா. சரிப்பா, நீங்க ஒன்றும் சங்கடப்படாதீங்க. ஈவினிங் அவர் கல்யாணம் கூட்டிட்டு போய் நானும் அண்ணனும் கண்டிப்பா அவருக்கு எடுத்து சொல்றேன். அக்கா தெய்வான, தம்பிக்கு இடியப்ப ரொம்ப பிடிக்கும் அக்கா. அதனால இடியப்பத்தை அவிச்சு கொஞ்சம் ஜீனி போட்டு வச்சிரு. கொஞ்சம் தாளிச்சு வை. வெள்ளை பணியாரம் ஊத்துறப்ப சொல்லு. நான் வந்து ஐட்டம் உனக்கு நல்லா ஊத்தி தரேன் அக்கா. சரியாத்த நான் பையன் வரும்போது கூப்பிடாத. நானும் உங்க மகனும் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறோம். தம்பிக்கு வந்து மீன் பிடிக்கும் வாங்கணும்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் மார்க்கெட் போயிட்டு
போயிட்டு வந்துடுறேன். சரி அத்தா, போய் நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வாங்க அத்தா. காட்சி 8. கற்பையா செட்டியார் விசாலாட்சி ஆட்சி வீடு. அருண், அண்ணம், ஷாலு அனைவரும் வெளியே போய்விட்டு வருகின்றனர். வாங்கப்பா, வாங்க தம்பி, உட்காரு தம்பி. என்னப்பா சொல்ற உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி? அதெல்லாம் என் தங்கச்சி தங்கச்சி இந்த அண்ணன் சொன்னா கேட்காம இருப்பாளா? அதெல்லாம் என் தங்கச்சி தங்கச்சி இந்த அண்ணன் சொன்னா கேட்காம இருப்பாளா? அதெல்லாம் பாத்துக்கலாம் கற்பையா செட்டியாரே. அட அப்படியே ராசா தங்கம். அக்கா, அண்ணா நீ என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னதான் சொன்னாங்க? வரப்போற மாப்பிள்ளை கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மேல படிச்சு வேலைக்கு போறதுக்கு பெர்மிஷன் வாங்கி தரதா ப்ராமிஸ் பண்ணிருக்க பார்த்தா அண்ணா என்கிட்ட. அமர்த்திடி தங்கம், நீ நினைச்சத சாதிச்சுட்ட தங்கம் நீ. ஆனா ஒண்ணு அப்பதா, நீ சொன்னில்ல கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை பெங்களூர்ல வேலை செய்யறதா, அந்த ஊர் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. என்னம்மா சாமி இப்படிலாம் சொன்னா நாங்க எப்படி மாப்பிள்ளை தேடுறது? ஜாதகம் பொருந்தி மாப்பிள்ளை பையன் குடும்பம்னா பிடிச்சு அமைஞ்சிருக்கிற இந்த காலத்துல நான் போய் எங்க போய் நாங்க சொல்றது? அதனால நீ இப்படிலாம் கண்டிஷன் போடக்கூடாது. என்ன இப்படி கண்டிஷன் போட நாங்க என்ன பண்றது? ஷாலு, முதல்ல நானும் உன்னமான்னு தான் நினைச்சேன். அப்புறம் உங்க அண்ணன் பொண்ணு பார்க்க வரும்போது பேசின மெத்தடு நம்ம குடும்ப பின்னணியில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முன்னாடி அவங்க வேலை பார்க்கறதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு தெரியலடா. மனசு பிடிச்சவங்க கிடைச்சா பாலமனை கூட சோலை மனமா மாறிடும் பாரு. இருக்காதீங்க. அட அவனும் நெசமா தாண்டி பாராட்டான். அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஆத்தா விசாலா, இப்பவாவது புரியுதா? எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருக்கிற மனுஷங்க தான் முக்கியம். புரிஞ்சுக்கிட்டேதா? அப்பதா சரிடா, நம்ம ஜாதகம் நான் சொன்ன மாதிரி ஜாதகம் பார்ப்போம், மாப்பிள்ளையே வர சொல்லுவோம். சரி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் பாருங்க, பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். உன் படிப்பு வேலை சம்பந்தப்பட்டு நான் பேசுறேன் அவங்க கிட்ட. அவங்க சரி சொன்னாங்கன்னா மேற்கொண்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகேவாடா? இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் எப்படி அறிவா பேசுதுங்க. அப்பச்சி நீ ரொம்ப நல்லா இருக்கா தங்கம், நினைச்சத சாதிச்சிட்ட. உன் தங்கச்சி எப்படியோ நீ ஒத்துக்க வச்சுட்ட, பெரிய விஷயம் தங்கம். அதுக்கு தான் அப்பச்சி நாங்க உன்னை வர சொன்னோம். எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அட போத்தி பாரு, போட உட்கார்ந்து. சரி அக்கா, சரி அக்கா. அக்கா எல்லாருக்கும் தண்ணி கூட அக்கா. இந்த ஐடிக்கு முன்னாடி எங்களுக்கு வேண்டாம். என்ன தம்பி தேடி பாக்குறீங்க? என்னத தேடுறீங்க? பொண்ணை தேடுறீங்களா? பொண்ணு இப்ப வந்துரும் தம்பி. நல்லா கூப்பிடுங்க அப்பச்சி. நீங்க ஷாரு, இப்பவே உனக்கு மாப்பிள்ளை வீட்டுல நல்ல சப்போர்ட். நீ ரொம்ப லக்கி தான் போ.
அண்ணி ஸ்லோ ஸ்லோ, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள எங்கேயோ போறீங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see அண்ணி. சரி பாப்போம். மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க. அண்ணன் பாப்பாவை கூட்டிட்டு வாமா. மாப்பிள்ளையின் அம்மா ஷாலுவை தன் அருகில் அமர்த்திக் கொள்கிறார். பையனும் பொண்ணும் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகின்றனர். தம்பி நீங்க எந்திரிச்சு தம்பி, அண்ணன் இங்க உட்காருங்க. குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் நான் எம்எஸ் பண்ணியிருக்கேன், என் தம்பி எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன். படிப்போட இம்பார்ட்டன்ஸ் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிஜி பண்ணலாம், அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலாம். எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. இப்போ சிட்டியில் அவங்க ஐடியில் இருக்காங்க, எனக்கு சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. என்னது, நம்ம மனசுக்குள்ள நினைச்சதை அப்படியே படிச்ச மாதிரி சொல்றாங்க. ஆளும் பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளையா என் மாமியாவுக்கும் ஆம்பளை பிள்ளை தான். எங்க வீட்டுக்கு ஒரு மகன் வந்தான்னா பொண்ணு மாதிரி பார்த்துக்குவோம். சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப அன்பா நல்லா பார்த்துக்குவோம். நீ அங்க வந்து படிக்கலாம், எல்லாரும் போல இருக்கலாம், எதுவும் கவலைப்படாம. நீங்க வேணா ஊர்ல எங்களை பத்தி விசாரிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி அதெல்லாம் பரவாயில்லாச்சு. கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, உங்களை பத்தி எல்லாம் நல்லா சொல்லிட்டாங்க. அதனால பரவாயில்ல. கொஞ்சம் பொண்ணு பையன் பேசிக்கலாமா? நல்லா பேசுறோம்ல. பேசி ஆத்தா போய் பேசி பார்த்துட்டு வாத்தா. இருக்கட்டும் கதா. போத்தா, சும்மா பேசி பார்த்துட்டு வா, ஒன்றும் தப்பு இல்லை, போயிட்டு வாத்தா. அண்ணன் எங்கே உங்க ரெண்டாவது பையன் வரலைங்களா? லீவு கிடைக்கலையா? சரி சரி பரவாயில்ல, கல்யாணத்துல பார்த்துட்டா போச்சு தம்பியை நாங்க எல்லாம். பாருடா, நம்ம பாப்பா கூட வெக்கப்படுறா. அம்மா எனக்கு ஷாலுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். எங்கள் 2 பேருக்கு எல்லாம் ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒத்து போகலனாலும் நான் அட்ஜஸ்ட் நானும் adjust பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா இட்டுக்கிட்டுதே போகணும். ஒருத்தர் மேலே போனா இன்னொருத்தர் இப்போது கீழே இறங்கி வரல, தப்பு இல்லைடா. அப்பதான் குடும்பம் எங்க வண்டி ஒழுங்கா ஓடும். ஆத்தா நாங்கெல்லாம் அப்படித்தான் அந்த காலத்துல குடும்பம் நடத்தினோம். உங்க ஐயா பர்மா மலேசியால இருந்தப்போ கூட நான் ஒத்த ஆளா இருந்து என் பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்குனேன். நம்ம குடும்பங்கிற உணர்வு நமக்கு கண்டிப்பா இருக்கணாத்தா. நீ பெருசா நான் பெருசான்னு குடும்பத்துல சண்டை போட்டோம்னா அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. உனக்குள் நான் எனக்குள் நின்று 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போதுதான் நம்ம வந்து ஒரு புத்தம் கூட அந்த குடும்பத்துல தெரிஞ்சா கூட நமக்கு பெருசாவே தெரியாதாத்தா. அப்பதான் சொன்னா கேட்டீங்களா தம்மா? சரி தத்தா. எங்க பேத்தி உங்களை நல்ல அன்பால கட்டி போட்டுருவா பாருங்களே. நாங்களும் ஆசையால உங்க பேத்தியை கட்டி போட்டுறோம். நல்லா கட்டி போட்டுருந்தாத்தா. அவன் என்ன தம்பிக்கு நல்லா பிடிச்சிருக்கு, பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணு நல்லா பேசுது, கிடைக்கிற பிள்ளையா இருக்கு. அந்த பூ வச்சது பேசி பேசி முடித்த பிறகு 3 மாதங்கள் கழித்து உங்களுக்கும் சாலினிற்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. அண்ணா அந்த மிட்டாய் இருக்கிற ஜூஸ்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. எடுத்துங்க அக்கா, எல்லாம் எடுத்துங்க அக்கா. நீங்களே சாக்லேட் எடுத்துங்க. நீங்க தம்பி நீர் எடுத்துக்காக்கா. ஷாலு மகன் தனி குடித்தன வீடு, மடிவாளா, பெங்களூர். டைம் ஆச்சு, கொஞ்சம் காய் கட் பண்ணி கொடுக்குறீங்களா? காய் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தேன். இதை நறுக்கி வேற தரணுமா?
அதுக்கு எனக்கு ஒரு சாம்பாருக்கும் ஒரு பொரியலுக்கும் இந்த பாடா படுத்துங்க. ஏங்க இப்ப என்ன சொல்லிட்டேன்? காய் தானே கட் பண்ணி தர சொன்னேன், அதுக்குள்ள நீங்க இப்படி பேசுறீங்க. நான் ஒரு ஆளாவே எல்லா வேலையும் தனியா பார்க்க முடியுமா? நல்லா வந்தா பெங்களூருக்கு படிப்பு வேலை அது இதுன்னு என்ன அது இதுங்கிறீங்க? என்ன உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிச்சு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கும் போயிட்டு வீட்டையும் பார்க்கணும்னா 2 வேலையும் ஷேர் பண்ணி தான் பார்க்கணும். சோ வேலையில ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது என்ன தப்பா? சாப்பாடே வேண்டாம். அப்ப நானும் சமைக்கல, நானும் ஆபீஸ் போறேன். என் லைஃபே வெறுத்து போச்சு. ச்சே. ஹலோ அப்பதா, அப்பதா என்ன பண்றீங்க அப்பதா? அப்பதா இங்க ஒரே பிரச்சனை அப்பதா. நான் நேர்ல வந்து சொல்றேன் அப்பதா. இப்ப போனை வைக்கிறேன். சரி அத்தா, வையத்தா. உன் மகன் போன் பண்ணா ஏதோ பிரச்சனையா, இப்ப வீட்டுக்கு வர போறானா, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், ஒண்ணும் சொல்லாம போனை வச்சுட்டாத்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. இவளுக்கு இதே வேலையா போச்சு. எங்க உடனே எது எடுத்தாலும் மாப்பிள்ளையோட அட்ஜஸ்ட் பண்ண புரியாம உடனே பேக்கப் தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வரேன்னு வந்துடுறீங்களா? இது வந்து நீங்க தான் எடுத்து சொல்லணும். அவளுக்கு மாப்பிள்ளையோட அனுசரிச்சு புரிஞ்சு நடக்கணும். மாப்பிள்ளை மருமகன் வச்சுற மாமியார் வச்சுற மருமகனா நடக்கணும். நீங்க தான் இதை எடுத்து சொல்லணும். சரி அத்தா, நாளா வரட்டும், நான் வந்தோடனே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அத்தா. நான் சரி அத்தை. ஆமாப்பா. எங்க ஷாலுவை காணோம்? அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. என்னது தெரியலையா? என்னடா பேசுற? என்ன திரும்பியும் சண்டையா? இல்ல காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். நறுக்கி தான் சொன்னாங்க, நான் அதை நறுக்கி தரேன். வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுத்து காய போட சொன்னாங்க, நான் காய போடல. அதனால எங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். வந்து பார்த்தா அவங்க வீட்டுல இல்லை. என்னதான் பண்றீங்களோ தெரியல 2 பேரும். ஆசையா பாத்துக்கிறோம்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தோம். என்ன 2 பேரும் பேசி இப்படி பண்றீங்க? வாங்க சாலிங்க அம்மா வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வருவோம். வாங்க. சரி போலாம் வாங்க. பெங்களூரில் இருந்து இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு அப்பதா. என்ன பண்றதுன்னே என்னால தெரியல அப்பதா. என்னால முடியல. எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துருது அப்பதா. வேலைக்கு போறதா, வீட்டு வேலையை பாக்குறதா. சரி வேலைக்கு ஆள் வைக்கலான்னு பார்த்தாலும் வீட்டு வேலை இருந்துட்டே தான் இருக்கு. அவங்க ஒரு நாள் செய்யறாங்க, ஒரு நாள் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏதாவது சொல்லிட்டா சண்டை வந்துருது. என்ன பண்றதுன்னே தெரியல அப்பதா. வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்பதா. ஏன்தா இதுக்கு இல்லாம சண்டை போடுவாங்க? கவலைப்படாம இராத்தா. சரிக்கு சரிதான் போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மாப்பிள்ளை உனக்கு எவ்வளவு செய்யறாங்க. நானும் தான் அப்பா செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றேன். சரி இப்ப என்ன தண்டவாளத்துல வந்து ட்ராக் இருக்குன்னா ட்ரெயின் கரெக்டா ஓடணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். ஷாலு வா, நான் மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்றேன். நம்ம மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்க்கலாம். வாங்க போலாம். சரி அத்தா, வாங்க போலாம். நம்ம வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க அத்தா, உட்காருங்க. தம்பி இங்க வாங்க தம்பி, இங்க உட்காருங்க. வாங்க வாங்க. யார் வந்திருக்காங்க பாருங்க. தண்ணி கொண்டு வரணும். வாங்க அத்தை, வாங்க மாமா. விஷயத்த பேசி பேசியே பெரிய விஷயமா ஆக்குறாங்க. அதனாலதான் நாங்க சொல்லி கூட்டியாந்துருக்கோம். அதுதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். எங்க பொண்ணுகிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்ட்டு.
ஒரு விஷயத்துக்கு அவ ஓகே சொன்னா, ஒரு விஷயத்துக்கு இவன் ஓகே சொன்னாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 பேரும் 50-50 இருந்தாதான் வாழ்க்கை நல்லா போகும். 2 பேரும் சந்தோஷமா இருக்கும். அதான் பெரியவங்களுக்கு வேணும். பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன சொன்னீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறோம் தானே சொன்னீங்க. இப்ப என்ன வந்துச்சு? நல்ல என்ன நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும் அக்கா. அக்கா சாலா, நீனும் ஒத்து போகணும் அக்கா. நீ நல்ல புரிதலே நல்ல வாழ்க்கைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போய் சந்தோஷமா வாழுங்க. நல்ல புரிதலே நல்ல வாழ்க்கைகள். என் பேத்தி ரொம்ப சமத்தி, கெட்டிக்காரி. என் பேத்திக்கு எல்லாம் நாங்க சொல்லி புரிய வச்சிருக்கோம். அவ உங்க எல்லாரோட இனிமே அனுசரிச்சு நல்லா நடந்துக்குவா. தம்பி, நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் தம்பி எங்களுக்கு சந்தோஷம். புரிஞ்சுட்டா பச்சி? ஆத்தா நீயும் புரிஞ்சுட்டாத்தா? நீ அண்ணா இந்த விபூதி எடுத்து பார்த்தா அண்ணா விபூதி எடுத்து பார்த்தா அப்பதான் ஐயாட்ட கொண்டாத்தா அண்ணன் கொண்டா. தம்பி வாங்க. அக்கா வா, பேக வச்சுட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாண்டா வாண்டா. நல்லா இருக்கீங்க அக்கா. 2 பேரும் அடிச்சுக்காம சண்டை சச்சரவு இல்லாம நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். நல்லபடியா போயிட்டு வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்பதான் நல்லபடியா போயிட்டு வரதா தங்கம். போய் நல்லா போயிட்டு வா தங்கம். தம்பி நல்லபடியா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க தம்பி. போயிட்டு வாங்க தம்பி, போயிட்டு வாங்க. சாலகுவன் குடித்தன வீடு மடிவாள பெங்களூர். ஷாலு, இல்ல மாலுக்கு போலாமா? 2 வேணாம். நம்ம நல்ல பிரியாணி சாப்பிடணும். சினிமாக்கு போலாமா மாலுக்கு போலாமா? எங்க போலாம்? 2மே வேண்டாங்க. நம்ம ஒரு நல்ல ஹோட்டல் போயிட்டு பிரியாணி சாப்பிடணும். சரிவா, மாலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வரணும். போதும். குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது 100க்கு 100 உண்மை. குடும்பத்தை கோயிலாக்குவது கணவன் மனைவி 2 கையிலும் இருக்கிறது. அடிப்படையில் ஆழமான அன்பு, தன்னுடைய இறைமேல் அளவற்ற நேசம், பரஸ்பரம் உறுதியான நம்பிக்கை, இந்த 3ம் இருந்தால் எந்த குடும்பத்திலும் ஈகோ பிரச்சனைகள் வராது. வந்தாலும் துணைவரின் அன்புக்கு முன் கதிரவனை கண்ட பனி போல மறைந்துவிடும். திருமணம் என்பது ஜெயிப்பதும் தோற்பதும் அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சேர்ந்து வளர்வதுதான். உண்மையான புரிதலே வாழ்க்கையை அழகாக மாற்றும். நன்றி, வணக்கம். கலை வசனம் பிரேமா நாராயணன். இணை இயக்குனர்கள் தேனம்மை மணிகண்டன், மீனாட்சி லட்சுமணன், வள்ளியம்மை சந்திரமௌலி. தேங்க்யூ. பெண்கள் முன்னேற்றத்தை அழகாக வெளிப்படுத்திய இந்த அருமையான புரிதலை வாழ்க்கை நாடகத்தை வழங்கிய நம் சங்க உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அவர்களின் அருமையான நடிப்பும் பெண்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்திய விதமும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக்கியது. நடுவில் குழு நடனம் மிக அருமையாக இருந்தது. நடனம் வராதவர்களுக்கு, நடனம் தெரியாதவர்களுக்கு மிகவும் சிறப்பாக கற்றுக் கொடுத்த நம் தலைவி மீனாட்சி லட்சுமணன் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். மேலும் நாடக பயிற்சி அமர்வுகளை
வள்ளியம்மை துணை செயலாளர் பேரமைக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். இவை அனைத்தும் பங்கேற்று தன்னுடைய தனித்திறமையை வெளிக்காட்டி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இவர்களைப் போல் மற்ற உறுப்பினர்களும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகம் மற்றும் நடனம் பங்கேற்ற அனைவருக்கும் மகளிர் சங்கம் சார்பாக மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரைக்கதை வசனம் எழுதிய ஆட்சிக்கு மீண்டும் ஒரு நன்றி. அனைவரும் கைத்தட்டுடன் அவர்களை பாராட்டுவோம். இப்பொழுது பிரேமநாதன் ஆட்சி கதாசிரியர் வசனகர்த்தா புரிதலை வாழ்க்கை நாடகத்தின் முக்கியமான நபர் அவருடைய கருத்துக்களை கூறுமாறு அவரை மேடைக்கு அழைக்கிறேன். நாடகம் உங்களுக்கு பிடிச்சதா? நல்லா இருக்குதா? இது ரொம்ப குறுகிய நேரத்துல குறுகிய காலத்துல எழுதுன நாடகம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் 6 மாசம் வச்சு இன்னும் கொஞ்சம் காட்சிகள் வசனங்கள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எழுதியிருக்கலாம். ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் நோட்டீஸ்ல எழுதுறது. இவங்க நம்ம மகளிர் சங்கத்துல வந்து ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டது மகளிர் சங்கத்துக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை வச்சு ஒரு நாடகம் எழுத்தாங்க. சின்னவங்கள கேட்டாங்க. விமன் டெவலப்மெண்ட் சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி இப்போ நல்லாவே தான் இருக்கு. எல்லாம் அதுவும் நகரத்தார் பிள்ளைங்கெல்லாம் டபுள் டிகிரி படிக்கிறாங்க. அதனால இங்கே கல்யாணமே பிரச்சனையாகுது. எல்லாமே எம்எஸ்ஏ, எம்பிஏ, எம்ஏ தான், யாருமே சிங்கிள் டிகிரியே கிடையாது. ஸோ அதனால கல்வியில எல்லாருமே நல்லா முன்னேறாங்க. கல்வியை பற்றின ஒரு விழிப்புணர்வு பெற்றோரிடம் நன்றாக வந்திருக்கிறது. நல்லா படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க. பிள்ளைங்க எங்கெங்கேயோ போய் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்குறாங்க. அதனால அந்த முன்னேற்றம் வந்து ஒரு வகையில் சிறப்பாக இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமான திருமண வாழ்க்கை, அதுதான் இப்போ வந்து நம்ம சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணம் வந்து ஒன்று பிள்ளைங்களோட பக்குவமின்மை, அங்கே ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தனம், அவசர புத்தி, அந்த மாதிரி ஒரு தாழ்ந்த ஒரு அந்த ஈகோ அதெல்லாம் இருக்கனால இன்னொரு குறைஞ்ச சதவீதத்தில் பெற்றோர்களும் காரணமாக இருக்காங்க சிலரில். இன்னைக்கு நான் என்னுடைய தோழி ஒருத்தங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, நகரத்தாரெல்லாம் நேற்று ஃபுல்லாக கூட இருந்தாங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. அவங்களுடைய நெருங்கிய சொந்தத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யார் பேசாம அமைதியா கேளுங்கப்பா, ஆட்சி பேசுறாங்க. அந்த பொண்ணு ஆடிட்டரா இருக்கு. கல்யாணம் பண்ணி சில மாதங்களே ஆச்சு. அவங்களுக்குள்ள பிரச்சனை. பொண்ணோட அம்மா வந்து நீ இப்ப பிரச்சனை என்ன வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்னுடைய தோழி சொல்லியிருக்காங்க, அவங்க நல்ல ஃப்ரெண்டு அந்த ஃபேமிலிக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லம்மா என்ன ப்ராப்ளம், அது முதல்ல வந்து பிரச்சனை ஆணி வேறு என்ன, எதனால பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் அதை பத்தி உட்காந்து பேசுங்க, யார் அதுக்கு மூல காரணம், அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். உட்காந்து பேசினா என்ன மாதிரி பிரச்சனை தீர்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் முடியலன்னா பார்க்கலாம், எடுத்தோடனே வரணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இல்லை ஆண்டி, நீங்க வந்து காந்திய வழியில போகணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, இப்ப ட்ரெண்டே வேறன்னு சொல்லிச்சா. எவ்வளவு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் பாருங்க. அப்படின்னா பிரச்சனைனா கிளம்பி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து ஊறி போயிருக்கு. அது முதல்ல மாறணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாடகத்தை சொன்ன மாதிரி நல்ல ஒரு நேசம் வேணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். அதுதான் பேஸ். முதல்ல ஒரு எந்த உறவானாலும் அதில் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, பரஸ்பர நேசம், விட்டு கொடுக்குறது எல்லாமே இருக்கணும். ஒருத்தர் மட்டுமே பண்ணாமல் 2 பேரும் பண்ணணும். அதுதான் நான் இந்த நாடகத்தில் சொல்றதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். நடிச்சவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சாங்க. ரொம்ப ஒரு வாரத்துக்குள்ள இது பயிற்சி செஞ்சு ரிஹர்சல் எல்லாருமே இல்லத்தரசிகள் வேலைக்கு போறவங்க இருக்காங்க. அதனால அவங்க கிடைச்ச நேரத்தில் வந்து ரிஹர்சல் பண்ணாங்க, பயிற்சி செஞ்சாங்க, ஜூம்ல பயிற்சி செஞ்சாங்க. அதனால வந்து இன்னும் சிறப்பாக முழுமையாக அடுத்த நாடகத்தை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்றேன். இந்த நாடகத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்ல வந்தது பந்தங்கள் வந்து விட்டு போறதுல வந்து நம்ம சேர்ந்து இருக்கதான் முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம அடிக்கடி வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் பார்ப்போம், ஒரு இது தகவல் பார்ப்போம். நீங்க வந்து ஒரு பஸ்ல போகும்போது காலை மிஸ்டா சாரிங்கிறோம், தொட்டுக்கு போடுறோம், சாரிங்கிறோம், தெரியாமங்கிறோம். அதை வரைக்கும் நம்ம வீட்டில் சொல்லக்கூடாது. யாரோ முன்பின் தெரியாத ஒரு பஸ்ல பாக்குற ஒரு பயணி சக பயணிகிட்ட சொல்ற அந்த வார்த்தையை வந்து நம்ம வீட்டில் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம படிக்கிறதுல வரும். அதுதான் நானும் கேட்குறேன். இன்னொரு விஷயம், நம்ம சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கு முழுமையான பங்குதல் இருக்கு. அவங்க வந்து முதல்ல ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கணும், பெண்ணை வந்து ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கணும். அவங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு. அப்துல் கலாம் ஐயா ஒரு சொன்னாங்க, அடுத்த 25 வருஷத்துல வந்து நல்ல பிள்ளைங்களை உருவாக்க வந்து இருக்க பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. அதனால நீங்க வந்து இதை உணர்ந்து உங்க பிள்ளைங்களை வந்து நல்ல குடிமக்களா ஒரு சிறந்த இல்லத்தரசிகள் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஸ்கூல்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு சார்பா நான் 2 வார்த்தை பேசுறதா வந்திருக்கேன். அதாவது இந்த ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா நாங்க டைரக்டர் தான் அவங்களை கூப்பிட்டு இருக்கோம். தேனம்மையாச்சி, மீனாட்சி ஆச்சி, வள்ளினி ஆச்சி 3 பேரும் எப்படி ஒரு திரைப்படத்தை இயக்கணுமோ அந்த மாதிரி எங்களை எல்லாம் ஒரு 10 நாளா ஒரு ஜாலியா நல்ல இயக்கி ஒரு நல்ல நாடகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் வயசு பாராம நடனமும் நல்லா சூப்பரா ஆடினாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த 10 நாளா. இப்ப எங்களோட உண்மையான பேர் கூட எங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணு பேர் வந்து ஜானகி, பேட்டி பேரு. இப்ப நாங்க ஷாலும் தான் கூப்பிடுறோம். நாங்க அந்த மாதிரி நாங்க நாடகத்தோட ஒன்றி நடிச்சோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணோம். நாடக குழு சார்பா கோவை நகரத்தார் மகளிர் சங்க நிர்வாகிகளுக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி. குழுக்கள் நேரம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட நேம் வந்து ஜானகி சரஸ்வதி. நான் பிறந்தது வந்து வளையப்பட்டி ஒக்கூர் கோவில். என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தது கீழச்சோல்பட்டி சூரக்குடி கோவில். ஸோ என்னோட ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் என்னோட அம்மா தான். அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்னோட ஆயா. ஸோ அம்மாங்கிறவங்க ஒரு சிங்கிளா எப்படி சொல்றதுன்னா அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் பாண்டிச்சேரியில இருந்தாங்க. நானு அம்மா எல்லாருமே புதுக்கோட்டையில இருந்தோம். ஸோ அம்மா வந்து சிங்கிளா என்னையும் சரி எங்க அண்ணனையும் சரி டீச்சிங் ஒர்க் பார்த்துட்டு எங்களை வளர்த்து அட் த சேம் டைம் எஜுகேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் இப்ப எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது என்னோட அம்மாவோட ஆசை. ஸோ சின்ன வயசுல இருந்தே படிக்கணும், முக்கியமா பெண்கள் படிக்கணும், அது வந்து அம்மாவோட ஆசை. அதே மாதிரி நம்மளால ப்ரொஃபஷனல்லையும் ஃபர்ஸ்ட் வர முடியும், அட் த சேம் டைம் வீட்டையும் நம்மளால பண்ண முடியும், நம்மளாலதான் முடியும் அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் ஜென்ஸ் யாரையும் குறை சொல்லல, அவங்களோட சப்போர்ட் நமக்கு வேணும். இருந்தாலும் அந்த வில் பவர் அப்படிங்கிறது ஒவ்வொரு லேடிஸ்குள்ளயுமே இருக்கு. சோ நான் அதை நான் பாக்குறேன். நம்மள மாதிரி லேடிஸ் தான் நம்மளால முடியுமா, நம்ம செய்ய முடியுமான்னு அந்த கொஸ்டினை வந்துட்டு கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து சக்சஸ் ஆயிடலாம். சோ எல்லாராலையும் முடியும். உங்களோட சின்ன குழந்தைங்களுக்குமே நான் சொல்றேன், என்னோட வீட்டு பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணணும். அதுதான் எந்த எய்தர் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வாட் எவர் இட் இஸ், எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ அதை நம்ம எல்லா சிச்சுவேஷனையுமே நம்ம ஹேண்டில் பண்ணி சக்சஸ் ஆகணும். அட் த சேம் டைம் நம்ம அறவழியிலையும் நம்ம இருக்கணும். நம்ம செட்டிநாடு அப்படின்னாவே நம்ம வந்து அறவழியை தான் ரொம்ப பின்பற்றுவோம். சோ இது எல்லாமே எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்னோட ஆசையும் சரி, அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். எது ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக எஜுகேஷனா டிராப் அவுட் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ரோல் மாடல் வந்து அவங்க அம்மான்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு அவங்க அம்மா ரோல் மாடலா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து ரோல் மாடல் என்ன படிக்க வச்சது என்னோட பொண்ணுதான். அது வந்து உண்மைதான். அது நான் பொய் சொல்லல. நான் வந்து கல்யாணத்தப்ப பிஏ தான் படிச்சிருந்தேன். அந்த காலத்துல வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி பிஏ படிக்கிறதுக்கே ஆயாபத்தா கால்ல விழுந்து அப்பாவை புடிச்சுக்கிடுச்சுதான் நம்ம படிக்கணும். எனக்கு வந்து நான் சொல்லக்கூடாது, எங்க அம்மா ஆயா எல்லாம் என்ன பண்ணாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பா தான் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது பிள்ளை படிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு டிகிரி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்பா வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா இன்னும் படிக்கணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, சின்ன பிள்ளைல கதை சொல்லும் போதே அம்மா படிக்கணும் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லி கடைசியில இதை சொல்லுவேன். அதை வந்து என் பிள்ளைங்க சின்னத்திலேயே எங்க ஹஸ்பண்ட சொல்லி எம்ஏ ஜேர்னலிசம் படிக்க வச்சாங்க, எம்ஏ யோகா படிக்க வச்சாங்க. அதாவது என்னோட கணவர். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ படிச்ச படிப்புக்கே வந்து நீ கிளிக்கல, வேலைக்கு போல, நீ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்புறம் என் பொண்ணு வந்து பிஇ முடிச்சு அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவ என் பையன்கிட்ட பேசி என்ன பண்ணான்னா, அவ வந்து கொரோனா பீரியட்ல என் பொண்ணுக்கு பிஎட்டுக்கு ஏற்பாடு பண்ணினான் படிக்கிறதுக்கு. வீட்டுல தானே இருக்கா, ஒர்க் பண்ணிட்டு பிஎட் படிக்கட்டும்ட்டு. அவன் என்ன பண்ணான்னா அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தா. அவ பிஎட் படிக்காம என்ன போய் காலேஜ்ல வீக்லி 2 days கொரோனா பீரியட்ல நான் போய் 2 வருஷம் பிஎட் காலேஜ்ல படிச்சேன். அங்க உள்ள குழந்தைங்க எல்லாம் என்னோட மக வயசு குழந்தைங்க. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, என் பொண்ணு நான் பெருமையா சொல்லுவேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா பிஎட் படிக்கும் போது டூர் எல்லாம் போவோம் இல்லைங்களா. அப்ப வந்து என் பொண்ணு நான் ஒரு டூரு கூட நான் காலேஜ் படிக்கும் போது அனுப்புனது இல்ல. ஆனா என் பொண்ணு என்ன சொன்னானா, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நீ டூர் போயிட்டு வான்னு 4500 ரூபாய் பணம் அவ சம்பளத்துல இருந்து கொடுத்து என்னை ஒரு வாரம் பிஎட் படிக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட என்ன ஒரு வாரம் கேரளாவுக்கு டூர் அனுப்புனாங்க. அது வந்து எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது. திருப்பி அந்த ஒரு தருணம் எல்லாம் வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜீப் டிரைவ் இதெல்லாம் போகும். டீச்சர் நிலைமையில நான் போனேன். ஆனா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். பிஎட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்.
அதுக்கு என்ன காரணம்னா என்னோட பொண்ணுதான். அதோட என் பொண்ணு விடல. எனக்கே தெரியாம எம்ஏக்கு ஓபன் யூனிவர்சிட்டியில பையனும் அக்காவும், அதாவது அக்காவும் தம்பியும் சேர்ந்து எல்லாம் பணம் எல்லாம் கட்டிட்டாங்க. எனக்கு ஐடி கார்டு வரும்போதுதான் நான் எம்ஏ படிக்க போறேங்கிறது எனக்கே தெரியும். வந்தது என்ன தங்க எனக்கு முடியாது. இல்லம்மா உன்னால முடியும் படின்னு நான் எக்ஸாமுக்கு ஒரு 4 நாள் முன்னாடிதான் படிச்சு போன வருஷம் தான் எம்ஏ முடிச்சு எனக்கு எம்ஏ டிகிரி சர்டிபிகேட் வந்துச்சு. அடுத்து பிஹெச்டி படிக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல அவங்க போதும்ட்டாங்க. ஆனா என் மகள் என்ன சொல்றா, எங்களுக்கு படிக்க முடியாது, எனக்கும் தம்பிக்கு ஒரு டிகிரிக்கு தான், உனக்கு படிக்க ஆசை இருக்கு, அதனால நீ டாக்டர்ங்கிற பட்டம் உனக்கு போடணும் நீ, அதனால படிக்க சொல்லி இப்ப அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இது இல்லை. என் பொண்ணு இப்ப என்னைய கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்கிறா. அம்மா இதுக்குள்ள போ அதுக்குள்ள போ, இது பண்ணுமா அது பண்ணுமான்னு என்ன நான் மாறினதுக்கு என்னோட ரோல் மாடல் யாருன்னா என்னோட பொண்ணு. நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். அதாவது இப்ப இருக்க குழந்தைங்க கண்டிப்பா உங்க அம்மா அப்பாவுக்கு, உங்க அப்பாவுக்கு தைரியம் கொடுக்குறீங்க, உங்க அம்மாவுக்கு தைரியம் கொடுத்து தயவு செய்து வெளியே கொண்டு வாங்க நீங்க. ரொம்ப நன்றி. என்னோட ரோல் மாடல் எங்க அக்கா தான். எனக்கு ரீசெண்டா இப்போ உடம்பு சரியாம இருந்துச்சு, என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. எங்க அக்கா தான் மினிஸ்டர், அக்கா தான் பார்த்தாங்க. எங்க அம்மா இருந்தாங்க மீனாட்சி. அக்கா நல்லாவே பாத்துப்பாங்க, அம்மாலாம் பாத்துப்பாங்க. அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டாங்க. ஆனா அக்கா டெய்லியும் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி டெய்லியும் கொண்டு வருவாங்க. கொண்டாடும் மகளிர் தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். இன்றைய மகளிர் தின விழாவை ஒரு அழகான திருக்குறளுடன் தொடங்க விரும்புகின்றேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறும். இந்த திருக்குறள் பெண்களின் உயர்ந்த பண்பையும் அவர்களின் மன வலிமையையும் எடுத்து காட்டுகிறது. ஒரு பெண் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்த முடியும் என்பதே இதன் அர்த்தம். அப்படிப்பட்ட பெண்களின் திறமை, தைரியம் மற்றும் முன்னேற்றத்தை கொண்டாடுவதற்காக இன்று நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். அவ்வழியில் கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் பெருமையுடன் ஏற்பாடு செய்திருக்கும் மகளிர் தின விழாவை சிறப்பாக கொண்டாட வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய காலத்தில் பெண்கள் வீடு என்ற எல்லையை தாண்டி கல்வி, தொழில், அறிவியல், நிர்வாகம், சமூக சேவை போன்ற பல துறைகளில் தங்கள் திறமையை நிரூபித்து வருகின்றனர். ஒரு குடும்பத்தின் முன்னேற்றமும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியும் பெண்களின் வலிமை மற்றும் தன்னம்பிக்கையால் தான் உருவாகிறது. இன்று நாம் அனைவரும் ஒன்று கூட காரணம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்காக. பெண்கள் என்பது குடும்பத்தின் இதயம், சமுதாயத்தின் சக்தி, அம்மா, ஆசிரியர், நண்பர், வழிகாட்டி என பல வடிவங்களில் பெண்கள் நம் வாழ்க்கையை வளப்படுத்துகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் நம் சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அவர்களும், இங்கு கூடியுள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் மற்றும் அன்பு மகளிர் சகோதரிகளுக்கும் கோவை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பில் இதயம் கனிந்த வரவேற்பு. இந்த விழாவை இறை வணக்கத்துடன் இனிதே தொடங்குகிறது. இறை வணக்கம் பாட நமது திருமதி ராமதிலகம் அண்ணாமலை ஆட்சி அவர்களை பேரன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி 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 சான்று வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. தேடி தேடி எங்கு ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெம்மானே. ஆதி மூலகண நாதகஜானன அற்புத தவல ஸ்வரூபா. தேவ தேவ ஜெய விஜய விநாயக
चिन्मय परशिव दीवा प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभो गणपते गणपते गणपते. அவர்கள் அனைவரும் கைத்தட்டலுடன் பாராட்டு தெரிவித்தோம். எங்கள் கோவை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு தலைவி வள்ளிக்கண்ணூர் சுந்தரேசன் ஆட்சியை அன்புடன் வரவேற்கின்றோம். இவர் உற்சாகத்திற்கு குறைவில்லை. எங்களை ஊக்கப்படுத்தி நல்வழியில் நடத்தி செல்லும் எங்களுக்கு முன் உதாரணமாக இருந்து எங்கள் கருத்துக்களை கேட்டு எங்களை முழு சுதந்திரமாக செயல்பட செய்தனர். இப்பொழுது துணைத் தலைவி உமையாள் ரவி ஆட்சி அவர்களை வரவேற்புரை வழங்க மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் இதயம் கணிந்த வழியுடன் வரவேற்கிறேன். இன்று மார்ச் 22ஆம் நாள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த சிறப்பான நிகழ்வை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பெண்களின் துணிவு, திறமை, சாதனைகள் மற்றும் சமூகத்தில் அவர்கள் வகிக்கும் முக்கிய பங்கினை போற்றும் நாளாக இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. வெள்ளி பனிமலையின் மீது நின்றுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் இருப்போம் என்றான் பாரதி. பனிமலையிலும் உயர்ந்த விண்வெளி கல்பனா சாவ்லாவை அனுப்பிய பெருமை நம் இந்தியாவே சேரும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்னும் தோன்றுதடா நந்தலாலா என்றார் பாரதியார். கிருஷ்ணனை நேசித்ததை விட நம் பாரத மாதா நம் பாரதத்தை மாதா வடிவில் பார்த்தார். அப்பதான் எவ்வளவு பெரியது. அவர் மனசுக்குள்ள பெண்ணாவே நம்மளை பாதிச்சுக்காரு. நம்ம நாட்டையே நேசிக்கிற நாட்டையே பெண்ணா அனுப்பிச்சாரு. அப்படிப்பட்டவர் பாரதி கண்ட புதிய பெண்கள் இன்று நம் கண்ணிலேயே விளையாட்டுத்துறை, இராணுவம் எதிரில்லை. நம் பெண்கள் நம்மால் முடியும் என்று நினைத்தாலே போதும், நடத்தி காட்டிவிடலாம். இந்த இனிய நாளில் நம்மிடையே வருகை தந்துள்ள முக்கிய விருந்தினராகிய திருமதி டாக்டர் வேதிகே பிரிட்டா அவர்களை மனமாற வரவேற்றேன். அவர்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் ஒருவர். மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் உழைத்து வரும் ஒரு சிறந்த கல்வியாளர். அவர்களின் வருகை நமது நிகழ்ச்சிக்கு மேல் பெருமை சேர்க்கிறது. நிர்வாக குழு உறுப்பினர்கள், இசி உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள். குடும்பம் முதல் சமூக வளர்ச்சி வரை பெண்களின் பங்கு அளவிட முடியாதது. பெண்களின் வலிமை, பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு தான் நம் சமூகத்தின் அடித்தளம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இதயம் கணிந்த வரவேற்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி வந்து தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு கோவை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பில் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனரா இருந்துச்சு எல்லா பேரண்ட்ஸுக்கும். அவங்க 3 உண்டியல் மறக்கவே மாட்டோம். நம்ம என்னென்ன உண்டியல் சொன்னாங்க? சேமிப்பு, சேவிங்ஸ், அப்புறம் நன்கொடை, சேரிட்டி, அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, முதலீடு. சோ இப்ப நம்ம முதல்ல அங்க வீட்டுக்கு போய் நம்ம பசங்களுக்கு அதை நம்ம ஒரு உண்டியல் தான் வச்சிருக்கோம், 3 உண்டியல் வச்சிருக்கோமா? இட்ஸ் கிரேட் ஐ ஓப்பனர். தேங்க்யூ சோ மச் மேம். இப்போ சிறப்பு விருந்தினர் மற்றும் நம் தலைவி வலிக்கன் ஆட்சியுடன் இணைந்து பரிசளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பரதநாட்டியம் ஆடிய வளர் பிரியா அண்ணாமலை மேடைக்கு வரவும். அனைவரும் கைத்தட்டல் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நாம் இன்று பார்க்க போகும் நாடகத்தின் கதை ஆசிரியமாக கால் பதித்து பத்திரிகை துறையில் சிறந்த பதவியில் இருக்கிறார். தொடர்ந்து பல ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் தங்களை அர்ப்பணித்து தரமான எழுத்துக்களின் மூலம் சமூகத்தை சிந்திக்க வைக்கின்றார் திருமதி பிரேமா நாராயணன் ஆட்சியை இடைக்கழித்துள்ளார். மற்றும் நடனத்தில் பங்கேற்றவர்களின் பெயர்களின் விவரம், பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம்.
நாடகத்திற்கு பின்னணி குரல் கொடுத்தவர் ராமதிலகம் ஆட்சி. நண்பர் நிறைய கைத்தட்டினா சுபர் குறையும். அழகு மாணிக்கம் ஆட்சி. ஐயாவாக ஆட்சி. எப்பவுமே லேடிஸ் தான் அப்பதான் மகனாக வள்ளியம்மை சிங் ஆட்சி. மருமகளாக பேத்தியாக ஜானகி சரஸ்வதி ஆட்சி. தேங்க்யூ பிரித்தானா வலிகன் ஆட்சி. அடுத்து உமையால் ரவி ஆட்சியை பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணனாக சித்தால் வாங்க ஆட்சி வாங்க. அண்ணி ராதா சம்பந்தபுரம் அம்மா ஆட்சியாக உமையால் ராமநாதன். சம்பந்தபுரம் மாப்பிள்ளையின் அப்பாவாக தேனம்மை. எல்லாரும் நல்லா மாப்பிள்ளை பையனாக ராஜேஸ்வரி. நண்பர்களாக மீனாட்சி. ஆமா நீதான். மீனாட்சி லக்ஷ்மணன், தாரணி, கல்யாணி ஆட்சி. மாலதி ஆட்சி. அபிராமி. அபிராமி தேனம்மை மணிகண்டன். நன்றி ஆட்சி. நன்றி உமையால் ரவி ஆட்சி. அவர்களுக்கு அனைவருக்கும் கைத்தட்டலுடன் பாராட்டு தெரிவிப்போம். திருமதி வள்ளிகன் சுந்தரேசன் ஆட்சியை பரிசு வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். இன்று நமது மகளிர் தின நிகழ்ச்சிக்கு இரவு உணவை வழங்கிய திருமதி உமையால் ஆட்சியை அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம். மீனாட்சி லட்சுமணன் அந்த பரிசை வாங்கிக்குவாங்க. விசாலாட்சி சிவபிரகாசம் மற்றும் ஏகம்மை ஆட்சி இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு இரவு உணவை வழங்கி இருக்கிறார்கள். ஏகம்மை ஆட்சிக்கு பதிலாக கைலாசம் ஆட்சி பெற்றுக் கொள்வார்கள். இன்று மகளிர் தின விழாவிற்காக நன்கொடை அளித்துள்ளார் திருமதி அனுஷியா அவர்கள். அவர்கள் வெளியூர் சென்றதால் அவர்களுடைய ரிலேட்டிவ் பிரேமா ஆட்சியை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றாக கிளாப் கட்டுங்க எல்லாரும். 3 பேருக்கும் கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நமது மகளிர் சங்கம் ஒரு சேலையை பரிசாக வழங்க போகிறது. இப்போது இந்த பரிசை வழங்க கோவை நகரத்தார் சங்க தலைவியையும் நிர்வாக குழு உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்கலாம். நிர்வாக குழு உறுப்பினர்கள் மேடைக்கு வரும்.
பூலாங்குறிச்சியை சேர்ந்த திருமதி வள்ளிக்கண்ணு ஆட்சியை பரிசை பெற்றுக் கொள்ள மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களது கரகோஷங்களை தருவோம். அவர்களுக்கு அனைவரும் கழித்துக் கொண்டு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். அனைவரும் எதிர்பார்த்த நாடகம் பார்க்க போகிறோம். நாடகம் வாழ்க்கை. நாடகத்தின் தலைப்பு இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் திறமை, தைரியம் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் நாடகம், நடனம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாடக அறிமுகம் நம்முடைய மகளிர் சங்க உறுப்பினர்கள் வழங்கும் ஒரு சிறப்பு நாடகம். இந்த நாடகத்தின் கதை எல்லோருக்கும் தெரிந்த முகமே. சென்ற ஆண்டு காரைக்கால் அம்மையார் விருது பெற்ற திருமதி பிரேமா நாராயணன் ஆட்சி அவர்கள்தான். அவர்களின் வேலைகளின் இடையில் நமக்கு இந்த உதவியை செய்தார்கள். ஆட்சிக்கு நன்றிகள் பல. மற்றும் அவர்களின் மன வலிமையை அழகாக வெளிப்படுத்தும் இந்த நாடகத்தை அனைவரும் ரசித்து பார்ப்போம். அதில் பெண்களின் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் ஒரு அழகான நடன நிகழ்ச்சியும் உண்டு. இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார்கள் நம் திறமையான குழுவினர். இந்த நாடகத்தில் உள்ள கதாபாத்திரம் மற்றும் அதில் நடிப்பவர்கள் விவரம். முதலில் பின்னணி குரல் இருப்பவர் திருமதி ராமதிலகம் அண்ணாமலை ஆட்சி அவர்கள். அப்பத்தா விசாலாட்சியாக அழகு மாணிக்கம் ஆட்சி. ஐயா கருப்பையா செட்டியாராக உஷா ஆட்சி. மகன் ராமநாதன் செட்டியாராக வள்ளியம்மை சந்திரமௌலி. மருமகள் தெய்வானையாக பொன்னழகாட்சி. ஏத்தி விசாலாட்சி என்கிற ஷாலுவாக ஜானகி சரஸ்வதி. ஷாலுவின் அண்ணன் அருணாக சித்தால். அண்ணி அண்ணமாக ராதா. ஷாலுவின் தோழிகளாக தீபாவாக பிரேமா காசி. அனிஷாவாக தாரணி. சைந்தவியாக தேனம்மை மணிகண்டன். ஷீலாவாக கல்யாணி. மதுவாக மாலதி சுரேஷ். அனுபவாக அபிராமி. சம்பந்தபுரம் அம்மா உமையாள் ஆட்சியாக உமையாள் ஆட்சி. அப்பா பழனியப்பன் செட்டியார் ஆக தேனு. மகன் மாப்பிள்ளை. குகன் ஆட்சியப்பனாக ராஜேஸ்வரி. குகனின் ஆயா ராமா ஆட்சியாக ராமதிலகம் ஆட்சி. முகலின் அத்தை லட்சுமி ஆட்சியாக ஜானகி. கதை, திரைக்கதை, வசனம் பிரேமா நாராயணன். இணை இயக்குநர்கள் வள்ளியம்மை சந்திரமௌலி, மீனாட்சி லட்சுமணன், தேனம்மை மணிகண்டன். அவர்களை கரகோஷத்துடன் வரவேற்போம். அது ஃபேஷன் சொல்லிடுங்க. மீனா லட்சுமணன் அவங்க தான் கொடுக்க போறாங்க. எடுக்கிறது வள்ளியம்மை ஆட்சி, வள்ளிக்கண் ஆட்சி. கே பிரேமா. பரிசு வழங்க வள்ளியம்மை சந்திரமௌலியை அழைக்கின்ற மேடைக்கு. அடுத்த குழுக்கள் கல்யாணி ஆட்சி. பரிசு வழங்க மீனாட்சி லட்சுமணன் ஆட்சியை அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை அழகாகவும் சீராகவும் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி. தேனு அபியை மேடைக்கு அழைக்கிறோம்.
தேனம்மை ஆட்சி பரிசை நன்றி உரை வழங்க திருமதி மீனாட்சி கைலாசம் ஆட்சியை அழைக்கின்றோம். இந்த மகளிர் விழாவை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாட முடிந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவிய சிறப்பு விருந்தர் மேரி ஜே கீதா அவர்களுக்கு கோவை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் கோவை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாடகம், நடனம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கு மிக்க நன்றி. இன்று நமக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் சாராட்சி சிவபிரகாசம் ஆட்சி மற்றும் ஏழ்மை ஆட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிர்வாக குழு உறுப்பினர்கள், இசி குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அம்மா ஐஏஎஸ் அகாடமிக்கு பேரன்போடு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி. பெண்மையின் பெருமையையும் வலிமையையும் என்றும் போற்றுவோம். இதனுடன் இன்றைய நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்கிறோம். நன்றி.